ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா பொதுவாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா. நான் பர்பஸாக படத்துக்குன்னு சொல்லலை, எந்த ஒரு விஷயத்துக்குமே நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா. அந்த நெகட்டிவாக சொல்கிறவங்கள ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்குண்டான வழியை சொல்ல மாட்டாங்க. இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, குறை சொல்கிற வாய்க்கு வழி சொல்ல தெரியாது அப்படின்னு. எக்ஸாம்பிளே சொல்லாமல் ஒரு படத்தை குறை சொல்கிறவங்க கிட்ட பிளாஸ்ட் மோகன் சொல்வார் பார்த்தீங்களா, நீ தான் அடுத்த படத்தை எடுக்கணும்னு. அந்த மாதிரி கூப்பிட்டு, சரிப்பா உங்ககிட்ட ஒரு 300 கோடி ஒரு 500 கோடி தரேன், நீ இதை விட எப்படி இந்த படத்தை நீ எப்படி எடுத்துருக்கலாம், ஒரு இந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் சொல்லி ஓடாத படம் இருக்கு இல்லையா, அதை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீ இதை எப்படி நீ கொண்டு வரலாம், நீ எப்படி இதை சக்ஸஸ் ஆகியிருப்பேன்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டு பாருங்களேன். அதுக்கு ஆன்சரே இருக்காது. ஒரு கம்பெனி நடத்தும் போதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது எந்த ஒரு வேலை செய்யும் போதோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்டயே அதுக்கான ஆன்சரை கேளுங்களேன். அதோட யாரும் நெகட்டிவ் கமெண்ட்டே சொல்ல மாட்டாங்க. அதனால நெகட்டிவ் சொல்கிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட திறமை இருந்தால், அதில் உங்களுக்கு விஷயம் இருந்ததுன்னா, உங்களோட உழைப்பு உண்மையாக இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லாமே ஜெயிக்கும். பாய்.